தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் முதலாவதாக வருவது திண்டிவனத்தில் மௌன சுவாமிகள் குறித்ததாகும். சில மாதங்கள் கழித்து சேஷாத்ரி திண்டிவனம் வந்தார். அப்போது சுவாமிகள் மௌன விரதம் மேற்கொண்டிருந்தார். அங்கு 3 அன்பர்கள் சுவாமிகளை கவனித்துக் கொண்டனர். சுவாமிகள் நிஷ்டையில் அமருவதற்கு ஏற்ற ஓர் இடத்தை வேண்டினார். அவ்வூர் திருக்கோவில் யாகசாலை அறையை சுத்தம் செய்து கொடுத்தனர். சுவாமிகள் அங்கு நிஷ்டையில் அமர்ந்தார். அறையின் கதவை வெளியே பூட்டிவிடும்படியும் 1 மாதத்திற்கு பிறகு திறக்கும்படியும் சுவாமிகள் கூறியிருந்தார். 4 நாட்கள் சென்றன. அன்ன ஆகாரம் இல்லாமல் இருந்த சுவாமிகளின் நிலையை எண்ணி கோவில் குருக்கள் அச்சமெய்தினார். அதனால் கதவை திறந்து பார்த்தார். சற்றும் சலனமில்லாத சுவாமிகளின் நிஷ்டையை கண்டு வியந்தனர். எனினும் அவரை வேறு இடத்திற்கு செல்ல வேண்டினர். சுவாமிகள் எவரையும் கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டார். அதனால் நான் திருவண்ணாமலைக்கு செல்கிறேன் என்று எழுதி காட்டிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். திருப்பத்தூர் சென்ற சுவாமிகள் அங்கிருந்து படைவேடு ரேணுகா பரமேஸ்வரி திருக்கோவிலுக்கு வந்து சேர்ந்தார். சக்தி வாய்ந்த தேவதையாகிய அந்த ரேணுகா தேவியின் திருக்கோவிலில் வழிபட்ட பிறகு சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு சென்றார். 1889 ஆண்டு திருவண்ணாமலைக்கு சென்ற சுவாமிகள் 1929 ஆண்டு வரை 40 ஆண்டுகள் திருவண்ணாமலையிலேயே சுற்றித் திரிந்தார். அப்போது சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வயது 19 தான். தூசி மாமண்டூர், வாலாஜா, வேலூர், ஜவ்வாதுமலை, வாணியம்பாடி, ஆத்துவாம்பாடி, போளூர் முதலான ஊர்களை கடந்து சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். தொடரும் நிகழ்வு சப்த ரிஷிகளின் தரிசனம் குறித்ததாகும். சேஷாத்ரி சுவாமிகளின் பூர்வாசிரம உறவினரான சூரிய நாராயண சாஸ்திரிகள் திருவண்ணாமலையில் வசித்து வந்தார். சுவாமிகளை பற்றிய செய்திகள் அனைத்தும் அவருக்கு தெரியும். சுவாமிகள் திருவண்ணாமலை வந்த விவரத்தை அறிந்த சாஸ்திரிகள் அவரை தேடினார். ஒரு நாள் சூரிய நாராயண சாஸ்திரிகள் தேரடிக்கு எதிரில் சுவாமிகளை கண்டார். சுவாமிகளை அவர் விழுந்து வணங்கினார். அப்பொழுது சுவாமிகள் அங்கு இருந்த கழுதைகளை தொட்டு வணங்கிக் கொண்டிருந்தார். என்னப்பா சேஷாத்ரி, கழுதையை வணங்குகிறாய் என்று கேட்டார். அடே, கழுதை என்று சொல்லாதே, இவர்கள் 7 பேரும் சப்த ரிஷிகள். இவர் அகத்தியர், இவர் வசிஷ்டர் என்று கூறி சுட்டிக்காட்டினார். எல்லா உயிர்களிடத்தும் கடவுளையும் கடவுள் தன்மையையும் கண்ட சுவாமிகளின் உயர்ந்த நிலையை சாஸ்திரிகளால் முழுவதும் புரிந்து கொள்ள இயலவில்லை. சூரிய நாராயண சாஸ்திரிகள் நேரில் கண்ட இந்த நிகழ்ச்சிதான் சேஷாத்ரி சுவாமிகளின் அண்ணாமலை வாழ்க்கையின் ஆரம்பமாகும். அழகிய உடலில் ஓர் அழுக்கடைந்த உடையை தரிப்பார். அவருடைய உடையை யாராவது கேட்டால் உடனே கொடுத்து விடுவார். கேட்டவர் உடுத்திருக்கும் கந்தையை தான் மகிழ்வுடன் வாங்கி உடுத்திக் கொள்வார். திருவண்ணாமலைக்கு சென்றவுடன் சுவாமிகள் கிரிவலம் வரத் தொடங்கினார். தற்காலத்தில் உள்ளது போன்ற கிரிவல பாதை அக்காலத்தில் இல்லை. மலையை ஒட்டி சென்ற கிரிவல பாதை மிகவும் கரடுமுரடாக இருந்தது. காட்டுப்பாதையாகவும் அருவிகள், குகைகள், சுனைகள் நிறைந்ததாகவும் இருந்தது. கொடிய விலங்குகளும் பாம்பு முதலான விஷ ஜந்துக்களும் நிறைந்து இருந்தன. வெகு சிலரே அக்காலத்தில் கிரிவலம் மேற்கொள்வார்கள். சுவாமிகள் ஆங்காங்கு அமர்ந்து அருணாச்சலம் அருணாச்சலம் என்று கூறியபடி ஈடுபாட்டுடனும் பக்தியுடனும் கிரிவலத்தை மேற்கொண்டார். சித்த புருஷர்கள் சிலர் தற்காலத்தில்
காலத்திலும் சுவாமிகள் சென்ற பாதையில் கிரிவலம் செய்வது உண்டு. சிவகங்கை குளத்து நீரை தலையில் தெளித்துக் கொண்டு திருக்கோவிலின் உள்ளே சென்ற சேஷாத்ரி சுவாமிகள் உண்ணாமுலை அம்பிகை உடனுரை அண்ணாமலை அண்ணலையும் கண்குளிரக் கண்டார். சுவாமிகள் முதலில் கம்பத்து இளையனார் கோவில் மண்டபத்தில் அமர்ந்து தியானம் செய்தார். பின்னர் பாதாளலிங்க குகையில் அமர்ந்து தியானித்தார். கிரிவல பாதையில் ஓரிடத்தில் மலை திரிசூலம் போல் காட்சி தரும். சேஷாத்ரி சுவாமிகள் அந்த இடத்தில் அமர்ந்து நெடுங்காலம் தவம் இயற்றினார். புதர் மண்டி கிடந்ததால் அந்த இடத்திற்கு எவரும் சென்று இடையூறு செய்ய மாட்டார்கள் என்று கருதி அங்கு சென்று அமர்ந்து தவம் இயற்றினார். இடையூறு நேர்ந்த சமயங்களில் பாம்பு புற்றுக்குள் அமர்ந்தும் சுவாமிகள் தவம் இயற்றியுள்ளார். தொடரும் நிகழ்வு மணற்கயிறு திரித்த மகான் என்பது குறித்ததாகும். பஞ்சை நூலாக்கி அதிலிருந்து நூற்கயிறு தயார் செய்யலாம். தேங்காய் நாய் போன்றவற்றிலிருந்து கயிறு தயாரிக்கலாம். இரும்பு, வெள்ளி, தங்கம் போன்ற உலோகங்களை உருக்கி கயிறாக்கலாம். ஆனால் மணலை கயிறாக்க இயலுமா? மகான்களால் அதுவும் இயலும். அம்பிகையின் கட்டளைப்படி 7 ரிஷிகளும் திருவண்ணாமலைக்கு வந்தனர். அப்போது சுவாமிகள் குளத்தில் இறங்கி சில யோகங்களை செய்து கொண்டிருந்தார். 7 ரிஷிகளும் குளத்தின் அடியில் இருந்த வண்ணமயமான மணல்களை சுவாமிகளிடம் சுட்டி காட்டினார். சேஷாத்ரி, இந்த வண்ணமயமான அழகிய மணல்களை கயிறாக திரிக்க வேண்டும், இது எங்கள் விருப்பம் என்றனர். சுவாமிகள் முதலில் தயங்கினார். 7 ரிஷிகளும் வற்புறுத்தினர். சுவாமிகள் நீருக்குள் மூழ்கினார். கரங்களில் மணலை எடுத்தார். தேவியின் மூல மந்திரத்தை ஜபித்தார். உடனே அவருடைய கரத்தில் வண்ணக் கயிறு, அதாவது மணற்கயிறு இருந்தது. 7 ரிஷிகளும் சுவாமிகளை பாராட்டினார்கள். அவருடைய தவத்தின் நோக்கம் நிறைவேற வாழ்த்திச் சென்றனர். கொண்டல்ராவ் ஒரு மராட்டியர். சென்னை திருவல்லிக்கேணியில் தையல் தொழில் செய்து வந்தார். அவருடைய பிள்ளை சிறு வயதிலிருந்தே விட்டோபா என்ற பெயரை கூறி வந்தான். வேறு வார்த்தைகளை பேசாது மௌனியாக இருந்தான். பாண்டுரங்கனை தியானித்த நிலையில் அசையாது இருந்தவனை பேசச் செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட சிலர் கன்னத்தில் இரும்பு குரட்டால் அழுத்தினர். கன்னத்திலிருந்து உதிரம் பெருக்கெடுத்தது. அப்போதும் அப்பிள்ளை விட்டோபா விட்டோபா என்று மட்டும் கூறினான். அன்று முதல் அந்த குழந்தை யோகியை விட்டோபா சுவாமிகள் என்று அழைத்தனர். போளூரில் தங்கி தவம் இயற்றி பல அற்புதங்களை நிகழ்த்திய விட்டோபா சுவாமிகள் கைவேறு, கால்வேறு, தலைவேறு என்று உடலின் அங்கங்களை கூறுகளாக்கி மீண்டும் ஒன்றாக இணைக்கும் அரிய யோகத்தை கற்று வைத்திருந்தார். அதனை கண்டயோகம் என்பர். ஸ்ரீ ஞானானந்தர் போலூர் சம்பத்கிரியில் தங்கியிருந்த பொழுது விட்டோபா சுவாமிகளை அடிக்கடி சந்தித்து உரையாடியுள்ளார். இருவரும் முதலில் பாண்டுரங்கனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். சித்தலிங்க மடத்து வரலாறுகள் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளும் கண்டயோகம் கற்றவர்தான் என்று கூறுகின்றன. பக்தர்களுக்கு நல்வழி காட்டிய விட்டோபா சுவாமிகள் போளூரிலேயே சித்தியடைந்தார். சேஷாத்ரி சுவாமிகள் எவரும் எதிர்பாராத விதமாக வானத்தை நோக்கியவராய், இதோ விட்டோபா போகிறான் என்று உரக்க கத்தினார். அருகில் இருந்தவர்களுக்கு முதலில் அதன் பொருள் விளங்கவில்லை. 2 மணி நேரம் கழித்து போளூரிலிருந்து வந்த ஒருவர் விட்டோபா சுவாமிகள் சித்தியடைந்த செய்தியை கூறினார். சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வானத்தில் கானம் இசைத்து செல்லும் கந்தர்வர்கள் கண்ணில் தெரிந்தனர். 7 ரிஷிகளும் கண்ணில் தெரிந்தனர். தெய்வங்கள் கண்ணில் தெரிந்தனர். அதுபோலவே உலகை விட்டு செல்லும் ஆத்மாக்களும் அவருடைய கண்ணுக்கு தெரிந்தனர். சுவாமிகள் விட்டோபா போகிறான் என்று கூறிய நேரமும் போளூரிலிருந்து வந்த அன்பர் செய்தியை கூறிய நேரமும் ஒன்றாக இருந்தது. மக்கள் பெரிதும் வியந்தனர்.
கம்பத்திளையனார் கோவிலில் அமர்ந்திருந்த சுவாமிகள் அனைத்தையும் அறிந்த மகான் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டனர். அது முதல் அவருடைய புகழ் மேலும் பரவியது. சுவாமிகள் கடைவீதிகளில் கால் போன போக்கில் சுற்றித் திரிவார். கடைக்குள் நுழைந்து பொருட்களை எடுத்து வீசுவார். கல்லா பெட்டியிலிருந்து காசுகளை எடுத்து உதிர்ப்பார். முதலில் சுவாமிகளின் செயலை வெறுத்தனர். சுவாமிகள் நுழைந்த கடையில் எதிர்பாராத லாபம் கிடைப்பதை அறிந்தனர். அதனால் கடைக்காரர்கள் அவர் வருகையை எதிர்பார்த்து இருந்தனர். நாளையும் நாம் சேஷாத்ரி சுவாமிகளின் திருவிளையாடல்களை நன்கு ரசிப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.